ஹாய்ங்க. இன்னைக்கு மண்டே. ஆக்சுவலா இது வந்து மண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ கிடையாது. மண்டே வந்து அமாவாசைல்ல. அதனால நேத்து எடுத்த வீடியோ, சண்டே எடுத்த வீடியோ தான். நான் வாய்ஸ் ஓவர் குடுக்காததுனால அப்லோட் பண்ணல. காலை எழுந்த உடனே ஒரு காஃபிய குடிச்சிட்டு, அழகா வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கோலம் போட்டுட்டு எங்க அம்மா பிள்ளையாரம் புடிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அத சென்டர்ல உட்கார வச்சுட்டு, அதுக்கப்புறமா உள்ள வந்து பார்த்தேன். அந்த விளக்கு எரியிறது, அந்த ஊதுபத்தியோட நறுமணம், அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணிலாம் போட்டிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்படியே க்ளோஸ் அப்ல வந்து ஒரு ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்மலாம் வாரத்தில் 6 நாளும் சாம்பார் போட்டால் கூட சாப்பிட்ருவோம். ஆனால் சண்டே வந்து அட்லீஸ்ட் ஒரு முட்டையாவது வச்சு சாப்பிடணும்னு சொல்லி தோணும். அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, ரொம்ப நாள் ஆச்சு ஃபிஷ் வாங்கி. சரி ஒரு 2 மாதத்துக்கிட்ட ஆகுது ஃபிஷ் வாங்கி குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் கவலை மீன் வாங்கி குழம்பு வச்சுட்டு, அது கூடவே வந்து விலை மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அதை தான் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் பொடிச்சதும் ரெடி பண்ணோம். நல்லா இருந்துச்சு. நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். இப்போ லைவாக வீட்டிலே ரெடி பண்ணும்போது சூப்பராக வந்திருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங்காக எழுந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு ராகி வச்சு அடை தான் செஞ்சோம். இதில் முருங்கைக்கீரை போட்டு தான் செய்வாங்க. முருங்கைக்கீரை எங்ககிட்ட இல்லாததுனால கருவேப்பிலையும் வெங்காயமும் கொஞ்சம் அதிகமாக போட்டு அப்படியே வந்து தட்டி எடுத்தோன்னா அவ்வளோ அழகாக வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து ஈவினிங் வந்து இப்போ கோலத்தெல்லாம் வந்து இது பண்ணோம்ல. ஏன்னா நாளைக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு கோலம் வாசலில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து கூட்டிகிட்டு இருந்தாங்க வாசலில். போய் பிள்ளையார் எடுத்து பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்தார். கிராக் ஆகவே இல்லை. நான் தான் பிடிச்சி உடச்சி பார்த்தேன். அப்போ தான் உடஞ்சார். அவ்வளோ அழகாக இருந்தார். இது எப்படி நம்ம ரிமூவ் பண்ணணும்னா, நம்ம கால் படுற இடத்துல வந்து பிள்ளையார் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஊரில் எங்கள் பாட்டி சாணியில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வைக்கும் போது சேவத்தில் தட்டி வைப்பாங்க. இங்கே அப்படிலாம் கிடையாதுல்ல. அதனால வந்து நாங்கள் பூ வேஸ்ட்லாம் போகிற ஒரு தொட்டி வச்சுருக்கோம். அதிலே போட்டுட்டேன்.